கிண்டி கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவ நிபுணருமான மனிதநேயம் மிக்கவருமான டாக்டர் பாலாஜி அவர்கள் இன்றைய தினம் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சையில் இருப்பது என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது, மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த கத்தி குத்து நிகழ்வு கடுமையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அவருடைய உயிரை காப்பாற்றிய சக மருத்துவர்களுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது என்பது கவலை அளிக்கிறது. இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு கடுமையான அச்ச உணர்வும் பய உணர்வும் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய பய உணர்வும் அச்ச உணர்வும் அதிகரிக்குமேயானால் அது பொதுமக்களுக்கும் நல்லதாக இருக்காது. பொதுமக்களும் இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கும். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் அதன் காரணமாக மருத்துவ பணிக்கு மருத்துவர் வருவது தயக்கம் காட்டினால், அதே போலவே மிகவும் மோசமான உடல்நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தயக்கம் காட்டினால் மிகப்பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படும். எனவே இது மிகுந்த சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனை. டாக்டர் பாலாஜி மிகவும் ஒரு நல்ல மருத்துவர், அர்ப்பணிப்பு மிக்கவர், தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நல்ல பழக்கம், ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர், டெடிக்கேட்டட் டிவோட்டட்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு அற்புதமான மருத்துவரை நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 நோயாளி வச்சு பார்ப்பாரு. மருத்துவமனை 8 மணிக்கே வந்துடுவார். 3 மணி 4 மணி வரையுமே அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர் தான் டாக்டர் பாலாஜி அவர்கள். எனவே அவர் இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. எனவே இது போன்ற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அண்மையில் மயிலாடுதுறையில் ஒரு மகப்பேறு மருத்துவர் அன்றைக்கு ஏராளமான சுகப்பிரசவங்களும் பார்த்துருக்காரு, சிசேரியன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை இறந்ததுக்காக டக்குன்னு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் தெரியாமல் மக்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க, செய்து விட்டார்கள். அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய ஒரு உணர்ச்சிகரமான சூழல். ஆனால் அதே சமயத்தில் அரசு எந்த விதமான நிபுணர் குழுவையும் அமைத்து விசாரணை நடத்தாமல் அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது சிறப்பாக சேவை செய்யக்கூடிய மன அதிர்ச்சி அளிக்குது. அதுமாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அண்மையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். இது போன்று தொடர்ந்து சம்பவங்கள் நடக்குது. அதுபோல் அரியலூரில் ஒரு பயிற்சி மருத்துவர், அங்கே உள்ளர பயிற்சி மருத்துவர்களுக்கான மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உள்ளரே கட்டட வசதி விடுதி வசதி இருந்தாலும் கூட 2 ஆண்டுகளாக திறக்கப்படாத காரணமாக 45 மருத்துவர்கள் பயிற்சி வெளியில் தங்கியிருக்காங்க. அவர் பணி முடிச்சுட்டு பைக்கில் போகிறப்ப அவர் ஆக்சிடென்ட் உள்ளாகி இறந்து போயிட்டார். அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட இது மாதிரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆங்காங்கு மருத்துவ மாணவர்கள், மருத்துவ மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குது. மருத்துவர்களுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவ பணியாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுதான் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் முழுமையான திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு மருத்துவமனையில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவிற்கு பாதுகாப்பு வசதிகள் என்பது இல்லை என்பது வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பல இடங்களில் சிசிடிவி கேமரா இல்லை, போதிய பாதுகாவலர்கள் இல்லை, ஏராளமான விசிட்டர்ஸ் மருத்துவமனைக்கு உள்ளே வர்றாங்க. அப்போ ஐசியூ உள்ளரே போகிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. ஏன்னா மருத்துவமனை என்பது லாட்ஜ் கிடையாது. ஏதோ ஒரு இதில் போய் தங்கியிருந்தோம், அடுத்த நாள் முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது லாட்ஜ் மாதிரி கிடையாது, தங்கும் வசதி உள்ளது கிடையாது. இது மருத்துவமனைனா ரொம்ப சீரியஸான நோயாளிகள் வர்றாங்க, டெர்மினலில் வர்றாங்க, ஐசியூவில் இருக்காங்க, உயிருக்கு போராடுறவங்க வர்றாங்க. மருத்துவ அறிவியல் எவ்வளவுதான் தொழில்நுட்பம் முன்னேறிந்தாலும் கூட இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. சிகிச்சைகளில் தோல்வி என்பது நடக்கலாம். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய அட்டெண்டன்ஸ் நிறையா இருந்தால் டக்குன்னு ஏதோ சிகிச்சையில் தவிர மருத்துவர்கள் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இது ஒரு சிக்கலான பிரச்சனை, மற்ற அறிவியல் போல் கிடையாது. இப்போ உங்களுக்கே தெரியும், நம்முடைய வானிலை அறிக்கை அறிவிக்கிறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரோக்ராமோட ரத்து பண்ணிடுறோம். ஆனால் அது மாதிரி நடக்கலை. அதுக்காக வானிலை அறிக்கையை தவறு சொல்ல முடியாது. அறிவியலில் இது வேணால் நடக்கலாம், மருத்துவ அறிவியலில் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்களை செவிலியில் தாக்கக்கூடிய போக்கு இருக்குது. அப்போ எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவர்களையும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், சிசிடிவி கேமராக்கள் இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்றாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக, அவுட் சோர்சிங் மூலமாக அங்கே செக்யூரிட்டியை நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களாக இருக்காங்க, பாதுகாப்பை எப்படி வழங்குறதுன்னு தெரியல.
அது வலிமை இல்லாதவங்களும் இருக்காங்க, உடல் ரீதியாக வலிமை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதே போல வந்து ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா எப்படி டீல் பண்ணுறதுங்கிற அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சியை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பு தான் சரியா இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருத்துவமனைகள் நிரந்தர பணியாளர் தான் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க. அவங்க நிரந்தர பணியாளர். அப்போ இன்னைக்கு வந்து எந்த மருத்துவமனையில் நிரந்தர பாதுகாவலர்களே கிடையாது, பணியாளர்களே இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்சிங்கில் ஊழியர்களை அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புறாங்க திடீர்னு. அப்போ அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் என்ன பிரச்சனை வரும் கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். நிரந்தரமான உரிய பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து விசிட்டர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துறோம். ஒரு நோயாளிக்கு 2 அட்டெண்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போலவே அட்டெண்டர்ஸுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்போ அந்த அட்டெண்டர்ஸும் எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து அங்கே மருத்துவமனையில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க, செவிலியர் நியமிக்கிறாங்க, ஊழியர்கள் நியமிக்கிறாங்க. அதுவே காலி பணிகளுக்கு நிரப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவ பணியாளர்களோ இல்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் என்னன்னாக்க தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவமனைலாம் போனீங்கன்னா சரி, அங்கே வந்து பிசிஷியன் அசிஸ்டன்ட் இருக்காங்க, மருத்துவருக்கான உதவியாளர் இருக்காங்க. அது பிறகு ஐசியூ போன்ற இடங்களில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதாவது சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை போகக்கூடிய வகையில் அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த நோய் தன்மை பற்றி, நோய் எப்படி இருக்கிறது, எப்படி குணப்படுத்த முடியுமா, என்னென்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, இதையெல்லாம் நோயாளியுடைய உறவுகள் சொல்லக்கூடிய வகையில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இங்கே அரசு மருத்துவமனையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பிசிஷியன் அசிஸ்டன்ட் கிடையாது. அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்ன நிலைமை இல்லை. இன்னைக்கு வந்து ஏராளமான படிப்புகளை படித்துட்டு வர்றாங்க, துணை படிப்புலாம் படித்துட்டு வர்றாங்க. கிளினிக்கல் சோசியாலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி மருத்துவமனையில் வந்து பணியாற்றக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் அரசு மருத்துவமனை பணியமர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 நோயாளிகள் புற்றுநோயாளிகள் வந்து சிகிச்சை வரப்ப அங்கே ஒரு மருத்துவரோ 2 மருத்துவரோ இருக்கின்ற பொழுது அவங்க சிகிச்சையில தான் கவனம் செலுத்த முடியும். ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் 20 நிமிஷம் தான் செலவு பண்ணவே முடியாது, தனியார் மருத்துவமனை செலவு செய்ய முடியாது. அப்போ இயல்பாகவே புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது ஏராளமான சந்தேகம் இருக்கும், உறவுகள் சந்தேகமாக இருக்கும். பல பேர் வந்து துவக்க கட்டத்திலே வர்றதில்லை, 4வது ஸ்டேஜில் கூட வர்றாங்க. அப்போ அவர்களுக்கு கூட ஐயப்பாட்டை போக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கீமோதெரபி கொடுப்பாங்க, கீமோதெரபியில் முடியெல்லாம் கொட்டி போயிடும், வாந்தி வரும், உடல் சோர்வு வரும். அப்போ இதையெல்லாம் பற்றி மருத்துவர் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் விளக்க முடியாது, செவிலியர்கள் விளக்க முடியாது. போதிய அளவுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து விளக்க முடியும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களால பணியாற்ற முடியும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்த வகையில் கவுன்சிலர்ஸை நியமிக்கணும். அதே போலவே பிசிஷியன் அசிஸ்டன்ட் நியமிக்கணும், வழிகாட்டுகள் நியமிக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் உள்ள நுழைஞ்ச உடனே மே ஹெல்ப் யூன்னு ஒரு டேபிள் போட்டு அதில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு எங்கெங்கே போகணும், எந்தெந்த ஓபி எங்கே இருக்குது, ஓபி நம்பர் என்ன என்பதை வந்து அவங்களை வந்து வழிகாட்டக்கூடிய வேலை அந்த அவங்களை வந்து நியமிக்கணும். அவங்கள வந்து வாலண்டியர்ஸோட வச்சுக்கலாம். நிறைய பேர் உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஏற்கனவே சில இடங்களில் மருத்துவமனை அது மாதிரி இருந்தது. இப்போ எந்த அரசு மருத்துவமனை பார்க்கவே முடியல. எனவே மே ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதே மாதிரி மருந்துகள் வழங்கக்கூடிய இடம், எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடம், பல்வேறு ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய இடம், எல்லாத்துலேயுமே கூட்டம் வந்து அலை மோதுது. அப்போ ஒரு நோயாளி ஒரு நாளைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை போனார்னா இந்த டெஸ்ட்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே 4 நாள் 5 நாள் ஆயிடும். அவ்வளோ விரைவாத நேரம். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விரக்தியை உருவாக்குது. இதே தனியார் மருத்துவமனை போனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. அரசு மருத்துவமனை போனால் நீண்ட காலம் வந்து இந்த டெஸ்ட்டில் முடிக்கிறதுக்கே 1 வாரம் 2 வாரம் என்று ஆகின்ற பொழுது, அது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்தால் டேட் கொடுத்து 10 நாள் கழிச்சு வா 15 நாள் கழிச்சுன்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையுடைய சேவை மேலே மக்களுக்கு கடுமையான கோபத்தை விரக்தியை உருவாக்குது. அப்போ சிஸ்டத்து மேலே போயிட்டு கோபப்படுறது போல அவங்க என்னன்னாக்க கடைகோடியில் மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ செவிலியல் மீது இந்த சிஸ்டர் மருத்துவத்துறையின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகளின் மீது வரக்கூடிய கோபம் வந்து ஆத்திரம் வந்து மருத்துவ மீது மருத்துவ பணியாளர் மீது வருகிறது. அந்த கோபத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் மருத்துவர்கள் வந்து தாக்கப்படுவதும் மருத்துவமனை தாக்கப்படுவதும் செவிலியர் தாக்கப்படுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மருத்துவர்கள் மருத்துவமனை செவிலியர் தாக்கப்படுவதற்கான சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதை போக்குறதா முக்கியமான விஷயமா இருக்கும். டாக்டர் பாலாஜியை தாக்கியவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு இளைஞர், அவர் தாக்கினது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆனா அவருக்கு வந்து இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதுல குறைபாடு இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பிட்டு தவறான சிகிச்சை வழங்கிட்டான்னு அவர் தாக்க வர்றார். ஆனா இந்த மருத்துவர் திறமையான மருத்துவர், தமிழ்நாட்டில் மிக திறமையான மருத்துவர் வந்து டாக்டர் பாலாஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். எனவே
அந்த நோயாளிக்கு அந்த நோயாளியுடைய உறவினருக்கு ஏற்பட்ட அந்த பையனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தில் அவர் பிடிச்சி தாக்கிறார். அப்ப இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் உள்ள சிக்கலை வந்து காண்பிக்கிறது. அப்ப வந்து எனக்கு இந்த காரணிகளை கண்டறிந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. இதை செய்யாம ஒருத்தரை தனிப்பட்ட நபரை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிவிட்டால் மட்டுமே இது போன்ற பிரச்சனை வந்து தீர்ந்துடும் என்று நாம் பார்க்க முடியாது. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு சொல்ல போனா உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னாக்க உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையில் வந்து மருத்துவத்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு உலக நாடுகளிலையும் பொது சுகாதாரத்துறை இன்னைக்கு வந்து பலகீனப்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் பொது சுகாதாரத்துறை மிக வேகமாக தனியார் மயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் வணிகமயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு போனா எதுவுமே இலவசம் இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. அரசு மருத்துவமனைக்கு போனா டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை அளிக்கணும் காசு நிலைமை இந்தியா முழுவதும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த பரிசோதனைக்கும் காசு கொடுக்காம நீங்க வந்து சிகிச்சை பெற முடியாது. அல்லது நீங்க வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை காண்பிக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து கடுமையான கோபத்தை உருவாக்குது. அப்ப உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்த பிறகு பொது சுகாதாரத்துறை வந்து சீரழிந்த பிறகு தனியார் மயமாக்கல், கார்பரேட் மயமாக்கல் வந்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, தரமான சிகிச்சை தேவையான நேரத்தில் உடனடியாக பெறக்கூடிய சூழல் இல்லை. அதான் மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நீடிக்குது. அப்ப அரசு மருத்துவமனையில் இருந்த நம்பிக்கை போய்விட்டது. அப்ப இது வந்து மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையாக, ஒரு மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஆழமான பிரச்சனையாக பார்க்கணும். அதனாலதான் நாடு முழுவதும் எவ்வளவு பாதுகாப்பு போட்டாலும் கூட நீங்க மருத்துவமனைகள் தாக்கப்படுவது நம்மளால தடுக்க முடியலங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த டீப் ரூட்டட் ப்ராப்ளம், டீப் ரூட்டட் சோசியோ எக்கனாமிக் மெடிக்கல் ப்ராப்ளம் என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு அந்த அடிப்படையில பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்க கூடாது. ஒன்றிய அரசு மிக வேகமாக பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்குறது, அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்குறது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் விஷ் என்ற அமைப்பின் மூலமாக பிரைமரி ஹெல்த் சென்டர் நடத்த சொல்றாங்க. அப்ப நாடு முழுவதும் இது போன்ற பிரச்சனை வருது. அப்ப மக்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. அப்ப தமிழ்நாடு அரசும் அப்படிப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மனநல காப்பகம் 225 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை எவ்வாறு அரசு தனியாட்ட கொடுக்கலாம்? அப்ப இது போன்ற போக்கு வருவது என்பது எரிச்சலை உருவாக்குது, நோயாளிகள் விரக்தியை உருவாக்குது, அந்த கோபம் வெளிப்படுத நாம் பார்க்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் போதிய அளவுக்கு காலி பணிகள் நிரப்பப்படவில்லை. மருத்துவமனை காலி பணியிடம் 2500 காலி பணியிடம் இருக்கு. அப்ப 2500 காலி பணியிடம் இருந்தா எவ்வாறு மருத்துவர்களுக்கு தரமான சிகிச்சை வழங்க முடியும், மருத்துவம் எவ்வாறு வழங்க முடியும்? அதே போலவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு மருத்துவமனை எவ்வளவு நோயாளி வந்தார்களோ அதற்கு ஏற்பதான் இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் செவிலியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா வந்த பிறகு இன்னைக்கு மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அரசு மருத்துவமனை வருவது அதிகரித்திருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, செவிலியருடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, மருத்துவ கட்டமைப்பு போதிய அளவுக்கு அதிகரிக்கவில்லை என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட குறைபாடு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது. எனவேதான் 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல கூட நாங்க வந்து சொன்னோம், உடனடியாக காலி பணிகளை நிரப்ப வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக எம்ஆர்பி தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை, செவிலியர்களை, மருத்துவ பணியாளர்களை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதெல்லாம் உடனடியாக அரசு கவனிக்க வேண்டும். அப்புறம் மிக முக்கியமாக 24 மணி நேரம் வேலையெல்லாம் நீங்க வழங்கப்படுது. இன்னைக்கு ஒரு நாளிதழ கூட தலையங்க இருக்கிறாங்க. 24 மணி நேரம் பணி வந்து வழங்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு, உடல் உளைச்சுக்கு மருத்துவர்கள் ஆளாறாங்க, நோயாளிகளும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு மருத்துவர் வேலை கொடுக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாவே 24 மணி நேரம் வேலை, வாரத்துக்கு 2 நாள் 24 மணி நேரம் வேலைங்கிறப்ப அந்த 24 மணி நேரம் 2 நாள் வேலையில 48 மணி நேரம் போயிருது. மிக கடுமையான உடல் உளைச்சல்ல, மன உளைச்சல்ல இன்னைக்கு வந்து மருத்துவம் பணியாற்றக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இதை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்க சங்க சார்பா வழக்கு தொடர்ந்து 2015 24 மணி நேரம் பணி வழங்கக்கூடாது, 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை வழங்கணும், 24 மணி நேரம் தொடர்ச்சியான வேலை வழங்கக்கூடாது என்றெல்லாம் நாங்க வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை வாங்கியிருக்கோம். ஆனா இன்றைக்கு 24 மணி நேரம் பணி வழங்கப்படுகிறது. எனவே இதையும் அரசு போக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவ பணியாளர்களுக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும். மற்ற மாநிலம் எப்படி இருக்கு கவலையே கிடையாது நமக்கு. இது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு மருத்துவ பணியாளருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு, நோயாளி நலன்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை தமிழ்நாட்டில் என்பதை தமிழக அரசு
உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு இந்த கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி இந்த தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கமும் ஃபோக்டா என்ற அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்துக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டும் வெளிய ஒன்றிய அரசை போல தமிழ்நாட்டிலும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடாது. இது அமெரிக்காவிலே தோல்வியடைந்த திட்டம். எனவே திராவிட மாடல் அரசு மற்ற அரசுகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து சிகிச்சையிலும் மருத்துவ பரிசோதனையிலும் முற்றிலுமாக இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி உள்ளே நுழைந்தார் என்று சொன்னால் முழுமையான திருப்தியோடு சிகிச்சை பெற்று வெளியில் வரக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.